அக்கௌண்ட்ஸ் பொறுத்த அளவுக்கு டிரான்சாக்ஷன் எப்பவுமே நம்ம ரெக்கார்ட் பண்றப்போ பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். அதாவது இங்க யாரோட புக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த பர்டிகுலர் பிசினஸ்க்கு ஆர் அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு அது இன்கமா எக்ஸ்பென்சஸா அசட்டா லயபிலிட்டியா அவங்க ரிசீவரா கிவரா இந்த மாதிரி தான் நீங்க ரூல்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஏன்னா டிரான்சாக்ஷன்ஸ் எப்பவுமே பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் பிசினஸ்ல தான் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகே. இப்ப ஓகே ஃபர்ஸ்ட் மேம். டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதுல வந்து நமக்கு ரெண்டு அக்கௌண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு ஒரு டெபிட் அக்கௌண்ட் இருக்கும், இன்னொன்னு கிரெடிட் அக்கௌண்ட் இருக்கும். சோ நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு அக்கௌண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். இப்ப நீங்க ஆல்ரெடி அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் பார்த்ததுனால எப்படி அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் இப்போ ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ்னா அங்க இன்வால்வ் ஆயிருக்கிறது கேஷ், இன்னொன்னு கேபிட்டல்னு கண்டுபிடிச்சீங்கல்ல. எஸ் மேம். அதே மாதிரிதான் இங்க ஜேர்னலுக்கு பார்க்க போறோம். ஒரு டிரான்சாக்ஷன்ல நமக்கு ரெண்டு அக்கௌண்ட் இருக்கு, ஒரு டெபிட் அக்கௌண்ட், இன்னொன்னு கிரெடிட் அக்கௌண்ட். சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா டிரான்சாக்ஷன்ல இருக்கிற அந்த ரெண்டு அக்கௌண்ட் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் அதை வந்து நீங்க கிளாசிஃபை பண்ணணும். நம்ம கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் படிச்சோம்ல, பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட்னு. சோ நீங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்க அந்த ரெண்டு அக்கௌண்ட் பர்சனல் அக்கௌண்டா, ரியல் அக்கௌண்டா, இல்ல நாமினல் அக்கௌண்டான்னு சொல்லிட்டு கிளாசிஃபை பண்ணணும். இது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் வந்து அந்த அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணுவோமா கிரெடிட் பண்ணுவோமான்னு பார்க்கணும். இந்த த்ரீ ஸ்டெப்ஸ் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணா நீங்க ஜேர்னல் என்ட்ரி வந்து பாஸ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன கொடுத்திருக்கா, ஃபர்ஸ்ட் யாரோட புக்ஸ் கொடுத்திருக்கா, இது யாரோட புக்ஸ் நமக்கு? மேம் சோரஜ் மார்ட்டோடது மேம். ஸ்டோரேஜ் மார்ட்ன்றது ஒரு பிசினஸோட நேம். அவங்களோட புக்ஸ் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. கரெக்டா? எஸ் மேம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2014 அன்னைக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த டிரான்சாக்ஷன் ரீட் பண்ணி இதுக்கு மீனிங் என்னன்னு சொல்லுங்க. பிசினஸ் வந்து கேஷால ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க மேம். கேஷ் ஃபர்ஸ்ட் வச்சு ஃபோர். ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எஸ் மேம். ஓகே. சோ கூட்ஸ் வந்து மனிஷாட்ட இருந்து ஒரு வாங்கியிருக்காங்க. நிமிஷம் இருங்க. ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பிசினஸ் ஸ்டார்டட் வித் கேஷ். சோ இங்க என்ன ரெண்டு அக்கௌண்ட் நமக்கு இன்வால்வ் ஆயிருக்கு? பிசினஸ் அக்கவுண்ட் அண்ட் கேஷ் அக்கவுண்டா மேம்? கேபிட்டல் அக்கவுண்ட் அண்ட் கேஷ் அக்கவுண்ட் மேம். ஏன்னா ஆ, பிசினஸ் ஸ்டார்டட். எஸ். அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் அதானே பாத்தீங்க. ஒண்ணு கேஷ் அக்கௌண்ட் எஸ் நமக்கு மேம். இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அந்த கேஷ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால அவர் கேபிட்டல் ஆல்சோ இன்க்ரீசஸ் பார்த்தோம்ல. எஸ் மேம். ஓகே. சோ இங்க நமக்கு என்ன ரெண்டு அக்கௌண்ட் வந்து நமக்கு இன்வால்வ் ஆயிருக்கு? ஒன்னு வந்து கேஷ் அக்கௌண்ட், இன்னொன்னு வந்து கேபிட்டல் அக்கௌண்ட். நான் எழுதுறது தெரியுதா? எஸ் மேம் தெரியுது மேம். ஒன்னு கேஷ் அக்கௌண்ட், இன்னொன்னு கேபிட்டல் அக்கௌண்ட். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அக்கௌண்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப் என்ன? இதுக்கான கிளாசிபிகேஷன் நம்ம பண்ணணும். அதாவது இது பர்சனல் அக்கௌண்டா, ரியல் அக்கௌண்டா, நாமினல் அக்கௌண்டான்னு பார்க்கணும். கேஷ் நமக்கு என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட்? ரியல் அக்கவுண்ட் மேம். எஸ். கேஷ் வந்து நமக்கு ரியல் அக்கௌண்ட். கரெக்டா? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே. கேஷ் வந்து நமக்கு ரியல் அக்கௌண்ட். கேபிட்டல் வந்து நமக்கு என்ன அக்கௌண்ட்? பர்சனலா, ரியலா, நாமினலா? மேம் நாமினல் அக்கவுண்டா மேம்? பர்சனல் அக்கௌண்ட். நான் சொல்லியிருக்கேன்ல, நீங்க ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட்னு எழுதுறீங்கன்னா யாரோட கேபிட்டல்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ராஜூஸ் கேபிட்டல், ரவிஸ் கேபிட்டல், சக்திஸ் கேபிட்டல், கனிஷ்காஸ் கேபிட்டல் அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணுவீங்க. ஓகேவா? கேபிட்டல் வந்து நமக்கு ஓகே. பர்சனல் அக்கௌண்ட். ஓகே மேம். பர்சனல் அக்கௌண்ட். ஓகே. சரி, இப்ப சொல்லுங்க, ரியல் அக்கௌண்டோட ரூல்ஸ் என்ன? Debit words comes in debit words. சவுண்டா சொல்றதுக்குள்ள மியூட் பண்ணாதீங்க. Debit words comes in debit words goes out, ma'am.
Debit what comes in, Credit was goes out. credit what goes out. ஓகே. இப்ப நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்போ கேஷ் உள்ள வருதா, பிசினஸ்க்கு உள்ள வருதா, இல்ல பிசினஸ் விட்டு வெளியே போகுதான்னு பார்க்கணும். ஃப்ரம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் பிசினஸ்ல டிரான்சாக்ஷன்ஸ் பாருங்க. கேஷ் பிசினஸ்க்கு உள்ள வருதா, பிசினஸ் விட்டு வெளியே போதா? உள்ள வருது மேம். டெபிட் வாட் கம்ஸ் இன். கரெக்டா? ஓகே. அப்போ இங்க எஸ் மேம். இப்ப இங்க ஒரு நிமிஷம். ம். அப்போ கேஷ் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணலாமா? இதுதான் நம்ம ஜேர்னலோட ஃபார்மேட். ஃபர்ஸ்ட் யாரோட புக்ஸ்ன்றதை நீங்க மென்ஷன் பண்ணணும். செகண்ட் ஜேர்னல் என்ட்ரிஸ்னு பண்ணிட்டு ஜேர்னலுக்கான ஃபார்மேட் பாத்தீங்கன்னா டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட் அமௌண்ட், கிரெடிட் அமௌண்ட். இந்த எல்எஃப்னா லெட்ஜர் ஃபோலியோன்னு அர்த்தம். இது என்னன்னு லெட்ஜர் கிளாஸ் எடுக்கிறப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே மேம். ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனுக்கான டேட் வந்து டேட் காலம்ல எழுதிடணும். டேட் எப்படி எழுதணும்னா இயர் எழுதிட்டு மந்த் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டேட் எழுதுவோம். உங்க அக்கௌண்ட்ஸ் நோட்ல இந்த டேட் காலம்ல ஒரு தின் லைன் ஒன்று கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா, ரொம்ப சிறுசா. அந்த காலம்குள்ளதான் நம்ம டேட் எழுதணும். ஓகேவா? சரி, இப்போ கேஷ் வந்து நமக்கு ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்டோட ரூல்ஸ் படி டெபிட் வாட் கம்ஸ் இன். கேஷ் பிசினஸ்க்குள்ள வருது. சோ கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிருக்கோமா, கேஷ் அக்கௌண்ட் டெட்டார்னு டெபிட் காலம்ல 1,50,000 போட்டிருக்கோம். அடுத்தது கேபிட்டல் வந்து நமக்கு என்ன அக்கௌண்ட்? பர்சனல் அக்கௌண்ட் மேம். பர்சனல் அக்கௌண்டோட ரூல் என்ன? டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். ஓகே. இங்க கேபிட்டல் யாரு பிசினஸ்க்கு கொடுக்கறா? அந்த ப்ரொப்ரைட்டர் தானே பிசினஸ்க்கான கேபிட்டல பிசினஸ்க்கு கொடுக்கறாங்க, ஓனர் ஆஃப் த பிசினஸ். எஸ் மேம். எஸ் அப்போ மேம். ப்ரொப்ரைட்டர் பிசினஸ் பொறுத்த அளவுக்கு ரிசீவரா கிவரா? கிவர் மேம். கிவர். பர்சனல் அக்கௌண்டோட ரூல் படி டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். சோ டூ கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் காலம்ல 1,50,000 போட்டிருக்கோம். இது இங்க பிராக்கெட்ல எழுதியிருக்கிறது என்னன்னா நரேஷன். ஒரு டிரான்சாக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டிரான்சாக்ஷன் எதை பத்தினதுன்னு ஒரு ஷார்ட்டா ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம கொடுக்கணும். அதான் நரேஷன். சோ பிசினஸ் ஸ்டார்டட் வித் கேஷ்னு கொடுத்துருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி புரியுதா? சோ ஒரு ஜேர்னல் நம்ம போடணும்னா அந்த டிரான்சாக்ஷன்ல இருக்கிற ரெண்டு அக்கௌண்ட் வந்து என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். செகண்ட் அதை கிளாசிஃபை பண்ணும். அது பர்சனல் அக்கௌண்டா, ரியல் அக்கௌண்டா, நாமினல் அக்கௌண்டான்னு கிளாசிஃபை பண்ணும். தேர்ட் ஸ்டெப் அதுக்கான ரூல்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். பர்சனல் அக்கௌண்டா டெபிட் பண்ணுவோமா, கிரெடிட் பண்ணுவோமா, ரியல் அக்கௌண்டா டெபிட் பண்ணுவோமா, கிரெடிட் பண்ணுவோமான்னு பார்க்கணும். இதுதான் ஜேர்னல். தென் இது என்ட்ரி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே வந்து ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனா நரேஷன் வந்து நம்ம எழுதணும். இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி புரியுதா? யாருக்காவது டவுட் இருக்கா? புரியுது மேம். கிளியரா? செகண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் படிங்க. Goods purchased from Manisha, rupees 36,000. இதுக்கு மீனிங் என்ன? மனிஷா கிட்ட இருந்து கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. அப்ப வந்து அது வந்து இது ஃபர்ஸ்ட் டெபிட்ல வந்து இல்ல கூட்ஸ் இல்ல பர்ச்சேஸ் தான் இல்ல இல்ல அப்படிப்பா. ஃபர்ஸ்ட் என்ன அக்கௌண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போங்க. அதுக்கப்புறம் நீங்க கொஸ்டின் பார்த்ததும் என்ட்ரி போடுவீங்களா? ஓகே. இங்க ஃபர்ஸ்ட் என்ன ரெண்டு அக்கௌண்ட் இன்வால்வ் பர்ச்சேசஸ் ஆயிருக்கு? அக்கவுண்ட். கரெக்டா? வெரி பர்ச்சேஸ் குட். அக்கவுண்ட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட். செகண்ட் அக்கௌண்ட் என்ன? மனிஷா இது அக்கௌண்ட். மனிஷா அக்கவுண்ட். கரெக்டா? ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட், செகண்ட் அக்கௌண்ட் வந்து மனிஷா அக்கௌண்ட். மனிஷா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்து நமக்கு என்னது? பர்சனல் அக்கௌண்டா, ரியல் அக்கௌண்டா, நாமினல் அக்கௌண்டா? பர்ச்சேஸ் நமக்கு என்ன அக்கௌண்ட்? மேம். சரி, பர்ச்சேஸ் வந்து நமக்கு என்னது? இன்கமா, எக்ஸ்பென்சஸா? எக்ஸ்பென்சஸ். அப்ப அப்ப வந்து பர்ச்சேஸ் நாமினல் அக்கவுண்ட்.
ஓகே, அதே மாதிரி ரியல் அக்கௌண்ட்டுக்கு கீழே பர்ச்சேஸ் வரும். ஏன்னா பர்ச்சேஸ் பண்றப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன் கூட்ஸ் பிசினஸ்க்கு உள்ள வரும். ஓகே. எஸ் மேம். ஓகே, சோ பர்ச்சேசஸ் நாமினல் அக்கௌண்ட்னு வச்சுக்கலாம். சரி, மனிஷா என்ன அக்கௌண்ட்? பர்சனல் அக்கௌண்ட் தான் மேம். வெரி குட், பர்சனல் அக்கௌண்ட். ஓகே, ஸோ பர்சனல் அக்கௌண்டோட ரூல் என்ன? பர்சனல் அக்கௌண்டோட ரூல் என்னடா? Debit the receiver, credit the giver. ஓகே, ஹர்ஷிதா, சக்தி, இன்னைக்கு என்ன எனர்ஜி இல்லையா? அமைதியா இருக்கு கொஞ்சம் கிளாஸ். Ma'am, சரி, ஓகே. பர்சனல் அக்கௌண்டோட ரூல்ஸ் என்ன? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இங்க மனிஷா Credit the giver. கிவரா ரிசீவரா? Receiver. giver, ma'am. Giver. கூட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் மனிஷா. சோரஜ் மார்ட் வந்து மனிஷா கிட்ட இருந்து கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? மேம் அப்ப சோ பர்ச்சேஸ் பண்ணி காசு தராங்களா மேம்? அது ரிசீவ் பண்றாங்களா மேம்? அது இங்க இப்போதைக்கு நம்ம பர்ச்சேஸ் தான் பண்ணிருக்கோம். பேமெண்ட் மேக் பண்ணிருக்கோம்னு எங்கேயாவது மென்ஷன் ஓ பண்ணிருக்கானா? நோ மேம். அது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நமக்கு ப்ராசஸ் நடக்கும். இங்கேயே கூட்ஸ் பர்ச்சேஸ் ஃப்ரம் மனிஷா அண்ட் கேஷ் பெய்டுன்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா அப்ப நீங்க கேஷ் தான் எடுத்துப்பீங்க, மனிஷாவை எடுக்க மாட்டீங்க. எஸ் மேம். Yes, ma'am. ஓகேவா? ஒவ்வொரு டிரான்சாக்ஷனா வர வர நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இப்ப ஃபர்ஸ்ட் ஓகே. அக்கௌண்ட்ஸ் என்னன்னு புரிஞ்சிருச்சா? ஒன்னு பர்ச்சேஸ் அக்கௌண்ட், இன்னொன்னு வந்து மனிஷா அக்கௌண்ட். மனிஷா ஓகே இங்க மேம். நமக்கு கிவர். சோ மனிஷாவை நம்ம என்ன பண்ணுவோம்? கிரெடிட் பண்ணிருக்கோம். எஸ் மேம். பர்ச்சேஸ் வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ். நாமினல் அக்கௌண்டோட ரூல் படி டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். சோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிருக்கோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு மனிஷா அக்கௌண்ட். டெபிட் காலம்லயும் 36,000, கிரெடிட் காலம்லயும் 36,000. கிளியரா? எஸ் Yes, மேம். ma'am. ஏதாவது டவுட்ஸ் இருக்காடா? நோ No, மேம் ma'am. புரிஞ்சு. ஓகே, தேர்ட் டிரான்சாக்ஷன் படிங்க. Stationery purchased for cash rupees 2,200. ஓகே, இதுக்கு மீனிங் என்ன? இது purchase பண்ணிருக்காங்க மேம், கேஷ் யூஸ் பண்ணி, கேஷ் டிரான்சாக்ஷன்ல. ஓகே, இதுல வந்து பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டும் கேஷ் அக்கௌண்ட்டும் வரும் மேம். ஒரே ஒரு செகண்ட் தான். ம். இதுல பர்ச்சேசஸும் கேஷும் வராது. கேஷ் அக்கௌண்ட் வந்து கரெக்ட். ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் வந்து கேஷ் அக்கௌண்ட். செகண்ட் அக்கௌண்ட் என்னன்னா கூட்ஸோட நேம் மென்ஷன் பண்ணிருக்கானா அதை தான் நீங்க வந்து எடுத்துப்பீங்க. இங்க வந்து ஸ்டேஷனரின்னு அவன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கான். ஓகேவா? சோ ஸ்டேஷனரி Yes, ma'am. அக்கௌண்ட்னு எடுத்துக்கணும். ஸ்டேஷனரி அக்கௌண்ட் ஒன்னு, கேஷ் அக்கௌண்ட் செகண்ட் திங். ஸ்டேஷனரி என்ன அக்கௌண்ட்க்கு கீழே வரும்? பர்சனலா, ரியலா, நாமினலா? மேம் ரியல் அக்கௌண்ட் மேம். ஏன் ரியல் அக்கௌண்ட்? ஏன்னா அது tangible மேம். வெரி குட். tangible item, so it is a real account. கேஷ் என்ன அக்கௌண்ட் நமக்கு? கேஷும் ரியல் அக்கௌண்ட் தான் மேம். ஓகே, கரெக்ட். சரி, இப்ப ரியல் அக்கௌண்டோட ரூல்ஸ் என்ன? Debit the Debit what receiver, credit comes the in. giver. Debit what Sorry comes ma'am. in. Credit what goes out. கரெக்ட், கரெக்ட். யார் இது ரிசீவர் கிவர் சொல்லுது? ஹர்ஷிதாவா? Yes ma'am, sorry ma'am, குழம்பிட்டேன் மேம். ஓகே, ஓகே, ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் இருக்கு, பிரச்சனை இல்ல. போக போக நீங்க பிக்கப் பண்ணிப்பீங்க. சரி, அப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன். பர்ச்சேஸ் பண்றப்போ ஸ்டேஷனரி பிசினஸ்க்குள்ள வருது. ஓகே, சோ டெபிட் வாட் கம்ஸ் இன். நெக்ஸ்ட் என்ன ஆகுது? கேஷ் பிசினஸ் விட்டு வெளியே போகுது. கிரெடிட் வாட் கோஸ் அவுட். என்ட்ரி கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கா? No ma'am. No ma'am. ஓகே, அடுத்தது. Open a bank account with SBI.
ஃபார் ருபீஸ் 35,000. இதுக்கு மீனிங் என்ன? அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க பேங்க்ல. ஏன்? பேங்க்ல டெபாசிட் பண்றாங்க. அதான்டா, எக்ஸாக்ட்லி அதான். ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றோம், அதுக்கு வந்து அமௌண்ட் வந்து நம்ம 35,000 டெபாசிட் பண்ணிருக்கோம். ஓகே, டெபாசிட். சரி. இங்க என்ன 2 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு? நீங்க அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் தரவா இருக்கீங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட், எஸ். அப்புறம் வந்து கேஷ் அக்கௌண்ட். வெரி குட், கரெக்டா சொல்லிட்டீங்களே. ஆனா ஸ்பீடா சொல்லிருக்கீங்க. ஏன்னா அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் 7 சம்ஸ் பார்த்துட்டுன்னு எஸ் மேம். சொல்றீங்க, கண்டிப்பா இந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்திருக்கும். எஸ் மேம். ஓகே, சோ இங்க என்ன 2 எஸ் மேம். அக்கௌண்ட் இருக்கு? ஒன்னு கேஷ் அக்கௌண்ட், இன்னொன்னு வந்து பேங்க் அக்கௌண்ட். பேங்க் கேஷ் அக்கௌண்ட். அக்கௌண்ட் எதுக்கு கீழே வரும்? பேங்க் அக்கௌண்ட் எதுக்கு கீழே வரும்? பேங்க் அக்கௌண்ட் வந்து பர்சனல் அக்கௌண்ட்ல வரும். வெரி கேஷ் குட். அக்கௌண்ட் ரியல் அக்கௌண்ட்ல வரும். ஓகே, இப்ப ரூல்ஸ் சொல்லுங்க. பர்சனல் அக்கௌண்டோட ரூல்ஸ் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஓகே. அப்ப வந்து பேங்க் தான் டெபிட் ஆகும்ல மேம். ஆ. பாருங்க. அப்ப வந்து கரெக்ட். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் ஆகும். அப்புறம் கேஷோடது வந்து ரியல் அக்கௌண்ட். டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். கேஷ் போறனால அது வந்து கிரெடிட் ஆகும். கரெக்ட். இப்ப புரியுதா ஜேர்னல் எப்படி போடணும்னு? எஸ் மேம். எஸ் மேம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இப்ப பார்த்த 4 என்ட்ரிஸ்ல? நோ மேம். ஓகேடா. டவுட்ஸ் இல்ல மேம், பட் அந்த அந்த சில விஷயங்கள் மட்டும் எந்தெந்த அக்கவுண்ட்னு கண்டுபிடிக்க லைட்டா கஷ்டமா இருக்கு மேம். அது வந்து நீ இப்பதானே ஜஸ்ட் 4 என்ட்ரிஸ் தான் நம்ம பார்த்திருக்கோம். நீங்க இந்த சம்மே முடிச்சிட்டு ஜேர்னல் மட்டும் எப்படி தெரியுமாடா, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல உங்களுக்கு வந்து கொடுப்பான். நீங்க ஒவ்வொரு என்ட்ரியா போட போட உங்களுக்கு அதுவே பழக்கமாயிரும். நிறைய சம்ஸ் நீங்க இப்ப எப்படி ஃபர்ஸ்ட் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் பாக்குறப்ப உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா தானே இருந்திருக்கும். இப்ப 7 சம்ஸ் போட்டதுக்கு அப்புறம் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? மேம் ஒரு மாதிரி கிளியரா ஃபீல் ஆகுது மேம். கிளியரா கிளியரா இருக்கா? சோ அதே மாதிரிதான் ஜேர்னலும் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இன்னும் நிறைய சம்ஸ் பார்ப்போம். நம்ம அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் வந்து ஒரு மாடல் நம்ம பார்த்தோம்னா பின்னாடி வர எல்லாமே அதே மாதிரிதான் இருக்கும். 1-2 டிரான்சாக்ஷன் தான் டிஃப்ரெண்டா இருக்கு. கரெக்டா? எஸ் மேம். ஜேர்னல் எஸ் வந்து மேம். அப்படி கிடையாது. நீ பாக்குற ஒண்ணு புது புது டிரான்சாக்ஷனா உனக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆனா அதுவும் ஒரு சர்டைன் லிமிட் வரைக்கும் தான். அது எல்லா டிரான்சாக்ஷனும் நான் உனக்கு சொல்லி கொடுத்துருவேன். நீங்க பின்னாடி இருக்கிற சம்ஸ் ஒன்னொன்னா போட போட, இப்ப நீ டக்குன்னு ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ்னா நீ என்ட்ரி சொல்லிடுவ. கேஷ் டு கேபிட்டல் நீ டக்குன்னு என்ட்ரி சொல்வீங்க. எஸ் மேம். அந்த ஸ்பீட் எஸ் எப்படி மேம். வரும்னா நம்ம போட்டு பார்க்க தான் வரும். ஓகே ஓகே. மேம். கிளியரா? இப்போதைக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ நோ மேம். மேம். ஓகே. அப்ப இன்னொரு ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஃப்ரம் மனிஷான்னு இங்க இருக்கு. இது கேஷ் டிரான்சாக்ஷனா கிரெடிட் டிரான்சாக்ஷனா? கிரெடிட் டிரான்சாக்ஷன் மேம். வெரி குட். எப்படி சொல்றீங்க? ஏன்னா அதுல ஏன்னா கேஷ் மென்ஷன் பண்ணலனா எஸ் நேம் மேம். மட்டும் போட்டிருக்காங்கன்னா கிரெடிட் தான் மேம். கரெக்ட். கேஷ்னு மென்ஷன் பண்ணாம அந்த நேம் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா அது கிரெடிட் டிரான்சாக்ஷன். ஓகேவா? எஸ் மேம். சரி. அடுத்தது கூட்ஸ் சோல்டு டு பிரியா ஃபார் 16,000. இங்க நீங்களே யாரோ ஒருத்தர் ட்ரை பண்றீங்களா? யார் இந்த என்ட்ரி ட்ரை பண்றீங்க? எனக்கு வந்து அந்த மீனிங் சொல்லி என்ன அக்கௌண்ட்னு சொல்லி ஜேர்னல் என்ட்ரி சொல்ல ட்ரை பண்ணணும். இது பிரியா கிட்ட வந்து கூட்ஸ் வந்து சோல்ட் பண்ணிருக்காங்க. அப்ப வந்து இது ஹோல்ட் வந்து பண்ணிருக்காங்கன்னு சொல்லக்கூடாது. சேல்ஸ் பண்ணிருக்காங்க பிரியாக்கு. சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகே, தென் எஸ் சேல்ஸ் அக்கௌண்ட். அப்ப வந்து சேல்ஸ் வந்து எது கீழே வரும்? ஒன்னு சேல்ஸ் அக்கௌண்ட், இன்னொன்னு என்ன அக்கௌண்ட்? இன்னொன்னு வந்து பர்சனல் அக்கௌண்ட். ஓகே, அதாவது பிரியா அக்கௌண்ட் சொல்லணும். பிரியா அக்கௌண்ட். இன்னொன்னு வந்து அதாவது இது வந்து சேல்ஸ் அக்கௌண்ட் பிரியா. அப்ப சேல்ஸ் அக்கௌண்ட் வந்து டெபிட் ஆகும்ல மேம்?
சேல்ஸ் ஃபர்ஸ்ட் நமக்கு என்னதுன்னு சொல்லுங்க. எது என்ன அக்கௌண்ட் கிளாசிஃபை பண்ணுங்க. சேல்ஸ் வந்து நாமினல் அக்கௌண்டா மேம்? ஓகே, இது நாமினல் அக்கௌண்ட் எப்படி சொல்றீங்க? அது இன்கமா எக்ஸ்பென்சஸா? அது இன்கம் மேம். அப்ப இன்கம் என்ன பண்ணுவோம் நாமினல் அக்கௌண்ட்டுக்கு கீழே? கிரெடிட் பண்ணுவோம். அப்ப எப்படி நீங்க டெபிட் சொன்னீங்க? ஆஹ் அதுக்குதான் சொல்றேன். ரூல்ஸ் படி வந்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல நீ இன்னொரு 50 என்ட்ரிஸ் பாக்குறேன்னு வச்சுக்கோயேன். என்ட்ரி சொன்னது எஸ் மேம். சேல்ஸ் தான், அது எப்பவுமே அது கிரெடிட்ல தான் வரும்னு உங்களுக்கு அப்பதான் அது ஃபிக்ஸ் ஆகும். ஓகே மேம். ஓகே, ஓகே சொல்லுங்க. மேம். அப்ப வந்து அப்ப பர்சனல் அக்கௌண்ட் வந்து ம் இது டெபிட் ஆகுமா மேம் பிரியா அக்கௌண்ட்? கரெக்ட் கரெக்ட். அப்ப பிரியா அக்கௌண்ட் டெபிட் ஆகும், பின்ன இது சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும். ஓகே, பிரியா அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் கரெக்டா? பாருங்க, கூட்ஸ் சோல்ட் எஸ் டு மேம். பிரியா ஆன் கிரெடிட். நரேஷன் வந்து எப்பவுமே கீழே வந்து எழுதிடணும், மறக்க கூடாது. ஆமா. ஓகே மேம். ஓகே, இப்ப ஓகே அடுத்த மேம். என்ட்ரி யாரு? ஹர்ஷிதா ட்ரை பண்றீங்களா? ஓகே மேம். received check of 60,000 from பிரியா. இதுக்கு மீனிங் என்ன? மேம், பிரியா கிட்ட இருந்து நம்மளுக்கு செக் வந்திருக்கு மேம். ஓகே அந்த செக் வந்து பேங்க் அக்கவுண்டா இருக்கும் மேம். ஏன்னா நம்ம ஓகே பேங்க்ல இருந்தா வந்து கேஷ் ரிசீவ் பண்ணுவோம். ஓகே. ஒன்னு வந்து பேங்க் அக்கவுண்ட், இன்னொன்னு வந்து கிரெடிட் அக்கவுண்ட் மேம். கிரெடிட் அக்கௌண்டா? நோ மேம், பிரியா அக்கவுண்ட் மேம். பிரியா அக்கவுண்ட் ஆ மேம். ஆ ஆ ஆ பேங்க் வந்து டெபிட் ஆகும் மேம். பிரியா ம் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க மேம். ஓகே, என்ட்ரியா சொல்லுங்க. என்ட்ரி பேங்க் பேங்க் அக்கவுண்ட் ம் டெபிட்ஸ் டு பேங்க் பிரியா அக்கௌண்ட் அக்கவுண்ட். டேட்டா டு பிரியா அக்கௌண்ட். எஸ் மேம். கிளியரா? ஓகே எஸ் மேம். மேம். கிளியர் மேம். ஓகே, அடுத்தது sold goods to நிதி rupees 14,000. இதுக்கு மீனிங் என்ன? இது சேல்ஸ் அக்கௌண்ட் தான். சேல்ஸ் அக்கவுண்ட் அண்ட் நிதி அக்கவுண்ட் மேம். இப்ப இதுக்கு என்ட்ரி நிதி எப்படி வரும் அக்கௌண்ட், சேல்ஸ் நமக்கு? அக்கௌண்ட், நிதி அக்கௌண்ட். என்ட்ரி என்ட்ரி இதுக்கும் அதே பிரியா அக்கௌண்ட் மாதிரி தானே மேம் வரும்? அப்படியேதான். என்ட்ரி சொல்லுங்க, பிரியா அக்கௌண்ட் மாதிரியே தான் வரும்னா. ஆஹ் நிதி அக்கௌண்ட் டெபிட்டட் ம் டு சேல்ஸ் அக்கௌண்ட். கரெக்ட். இப்ப வந்துருச்சா என்ட்ரி சொல்றதுக்கு? அடுத்தது எஸ் மேம். நிதி பேஸ் rupees 14,000 கேஷ். இதுக்கு எப்படி என்ட்ரி வரும்? கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டட் டு கேஷ் நிதி அக்கௌண்ட் அக்கௌண்ட். டெட்டார். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் இங்க பாரு. டெப்டர் கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு நிதி அக்கௌண்ட். கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் நிதி நிதி. அக்கௌண்ட். ஓகே, கிளியரா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எஸ். நோ மேம். நோ மேம். பர்ச்சேஸ்டு இதுக்கு முன்னாடி ஜேர்னல் லிட்டரா படிச்சிருந்தீங்க? அப்படியே இதுக்கு முன்னாடி தான் படிச்சோம். என்னது என்னது கேக்கல கேக்கல. இதே மாதிரிதான் போடுறது இதெல்லாம் படிச்சோம். பட் இந்த ஓகே இந்த கான்செப்ட் அது நாமினல் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட் அப்படி படிக்காம சும்மா அவ- ம், அப்படியே டைரக்டா லைக் கேஷ் அக்கௌண்ட்னாலே டெபிட் ஆகும் அந்த மாதிரி இது பண்ணிட்டு குத்து மதிப்பா ஓகே படிச்சிட்டு இருந்தவன். ஓகே ஓகே. எஸ் மேம். சரி ஓகே. இப்ப எப்பவுமே ரூல்ஸ் அப்ளை பண்ணி படிங்க, ஓகேவா? சரி, இப்போ purchased goods for 20,000 on credit from ரித்து. இதுக்கு மீனிங் என்ன? மேம், ரித்துட்ட இருந்து நம்ம கூட்ஸ் வாங்கியிருக்கோம், ஆனா கிரெடிட்ல வாங்கியிருக்கோம் மேம். ஓகே ஓகே, இதுக்கு எப்படி என்ட்ரி போடுவீங்க? பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். ம் இது பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெப்டர் டு நிதி அக்கௌண்ட். நிதியா? ரித்து அக்கௌண்ட், சாரி. ஓகே ரித்து ஓகே. அக்கௌண்ட் சார். பாருங்க, கொஸ்டின்
பரவாயில்ல ஆ பரவாயில்லடா. பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெப்டா ம் டு ரித்து அக்கௌண்ட். அடுத்தது நெக்ஸ்ட் இன்சூரன்ஸ் பெய்ட் பை செக். இன்சூரன்ஸ் அக்கௌண்ட்டா மேம்? கரெக்டா, கரெக்ட். கரெக்டா? ஆ அப்ப இதுல வந்து இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகும். கரெக்ட் அப்ப இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் டெபிட் ஆகும். கரெக்ட். ஏன் இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் டெபிட் ஆகுது? ஏன்னா அது வந்து பர்சனல் அக்கௌண்ட். ஐ இன்சூரன்ஸ் வந்து நீங்க பே பண்ணுவீங்க. இன்சூரன்ஸ் பிரீமியம் ஏதாவது, இன்சூரன்ஸ் அமௌண்ட் ஏதாவது நீங்க பே பண்ணுவீங்க. நாமினல் அக்கௌண்ட். கரெக்ட், நாமினல் அக்கௌண்ட். ஆ ஓகே ஓகே மேம். அப்ப வந்து இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் டெபிட் ஆகும், ம் பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட். இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் டெப்டா டு பேங்க் அக்கௌண்ட். பார்த்தலாமா? இன்சூரன்ஸ் பிரீமியம் அக்கௌண்ட் டெட்டா டு பேங்க் அக்கௌண்ட். ஓகேவா? புரியுதா? 4 எஸ் என்ட்ரிஸ் மேம். நான் எஸ் மேம். சொன்னேன். ட்ரை பண்ண முடியுதா? இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. பெய்டு ரெண்ட். ஓகே பெய்டு ரெண்ட் எப்படி எழுதுவீங்க? மேம் ரெண்ட் நாமினல் அக்கௌண்ட்டா மேம்? எஸ், ரெண்ட் நாமினல் அக்கௌண்ட். எதுனால நாமினல் அக்கௌண்ட்? ஏன்னா அது எக்ஸ்பென்சஸ். ஓகே. அடுத்து அப்ப ரெண்ட் நாமினல் அக்கௌண்ட்னா அது வந்து டெபிட் ஆகும். அதாவது ரெண்ட் அக்கௌண்ட் டெப்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஏன்னா நம்ம கேஷ் பே பண்றோம்ல. கேஷ் Okay. கேஷ் நான் மென்ஷன் பண்ணல. இல்ல பெய்டுன்னு சொல்லி கொடுத்திருந்தாலே நம்ம பே பண்ணிருக்கோம்ன்றது மீனிங் தான் அது. ஓகே ஓகே. அடுத்த என்ட்ரி என்ன கொடுத்திருக்கான்? கூட்ஸ் காஸ்டிங் rupees 15,500 given as charity. Charity மேம் account. என்னடா யாரும் ஏதோ இந்த சொல்லுவாங்க? Charity account purchase account, ma'am. ஓகே ஓகே. இவங்க ஹர்ஷிதா சக்தி ட்ரை பண்ணுங்க. அதான் மேம் சேரிட்டி அக்கௌண்ட் மேம். ஏன்னா charity account. ஓகே. சேரிட்டி அக்கௌண்ட் டெபிட்டட் டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். ஏன் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்? கூட்ஸ்ல மேம், கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி இது பண்றோம்ல. சரி, பர்ச்சேஸ் ஏன் வந்து கிரெடிட் பண்றீங்க? மேம் ஆல் ஏன்னா அது இன்கம் gains மேம். எக்ஸ்பென்சஸ்ல மேம். பர்ச்சேசஸ் எக்ஸ்பென்சஸ்னா டெபிட் தானே பண்ணும், ஏன் கிரெடிட் பண்றீங்க? ஓ அப்ப டெபிட் ஆகுமா மேம்? அவங்க சொன்னதை வச்சு சொல்லக்கூடாது, ஓகேவா? உங்களுக்கு அதை நான் முன்னாடியே எடுத்துட்டேன், அதனால அவங்க சொன்னாங்க. மேம் இன்கம் கெயின்ஸ் மேம். இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல. இது ஆக்சுவலி இது வந்து ஒரு ரூல் மாதிரி நமக்கு. சரி, எந்த ஒரு கூட்ஸும் சேல்ஸ் தவிர வேற எந்த பர்பஸ்க்காக பிசினஸ விட்டு வெளியே போனாலும் நம்ம பர்ச்சேசஸ் வந்து கிரெடிட் பண்ணுவோம். இப்போ நீங்க கூட்ஸ் வந்து இங்க என்ன பண்ணிருக்கீங்க, சேரிட்டியா கொடுத்திருக்கீங்க, கரெக்டா? இங்க இந்த டிரான்சாக்ஷன் எஸ் மேம். கூட்ஸ் வந்து நம்ம சேரிட்டியா கொடுத்துருக்கோம். சேரிட்டினா லைக் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் அதை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். எஸ் மேம். இது வந்து எஸ் நீங்க மேம். சேல்ஸ்னு சொல்ல முடியுமா? நோ நோ மேம். மேம். ஏன் சொல்ல முடியாது? ஏன்னா நம்ம அது சேல்ஸ் நம்ம பண்ணல ஃப்ரீயா மேம். கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு நம்மளுக்கு ரிட்டர்ன் எதுவும் வரல. ரிட்டர்ன் எஸ் மேம். எதுவும் வரல. சரி, இப்ப நீங்க எப்படி இத எஸ் மேம். புக்ஸ்ல காட்டுவீங்கன்னா, நான் இப்ப 1000 rupees பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன், சோ நான் 1000 கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன், பர்ச்சேஸ் நான் டெபிட் பண்ணிருப்பேன்.
இப்ப எனக்கு இவ்வளவு எஸ் கூட்ஸ் நான் மேம். ஃப்ரீயா கொடுக்கறேன்னா அந்த பர்ச்சேஸ நான் கிரெடிட் பண்ணி லைக் நெட் ஆஃப் பண்ணி விடுறேன். 1000 கூட்ஸ்ல நான் 100 கூட்ஸ் ஃப்ரீயா கொடுத்துட்டேன். ஸோ நான் ஆக்சுவலா பர்ச்சேஸ் பண்ணது 900 மாதிரி என் புக்ஸ்ல காட்டுறேன். ஓகே மேம். ஓகே புரியுதா? மேம். கிளியரா? புரிஞ்சு. எஸ் மேம். அதனாலதான் நம்ம பர்ச்சேசஸ வந்து கிரெடிட் பண்ணணும். மேம் ஓகே இது மேம். மட்டும் ஒரு தாட்டி சொல்லி தரீங்களா மேம்? எதுடா? இந்த பர்ச்சேசஸ் எதுக்கு போடுறோம் அப்படின்ட்டு. அதுதான்டா. இப்ப இது வந்து உனக்கு சேல் கிடையாது. கரெக்டா? சேல்ஸா இருந்தா நீ வந்து சேல்ஸ கிரெடிட் பண்ணிருப்ப. எஸ் மேம். நம்ம வந்து இத ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் கொடுக்குறோம். பர்ச்சேசஸா இருக்கட்டும், இல்ல சாரி சேரிட்டியா இருக்கட்டும், இத ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுக்குறோம். சோ இது நமக்கு சேல்ஸ் கிடையாது. சோ நான் என்ன பண்றேன்னா என்னோட பர்ச்சேசஸ ரெடியூஸ் பண்ணி காட்டுவேன். அதனால பர்ச்சேஸ நான் கிரெடிட் பண்றேன். ஓகே மேம். ஓகேவா? ஓகே ஆக்சுவலி இது ஒரு எக்ஸெப்ஷனல் ரூல் தான். நான் இது லாஸ்டா உங்களுக்கு எடுக்கலாம்னு இருந்தேன். பட் இந்த சம்லயும் ஃபர்ஸ்ட் சம்லயே கொடுத்து வச்சிருக்கான். எஸ் மேம். ஓகே. சரி, ஓகே. இப்போ இது வரைக்கும் எடுத்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ மேம். நோ. ஆஹ் ஒரு நிமிஷம் இருங்க. ம். சரி, ஆக்சுவலி நான் இந்த என்ட்ரியோட உங்களுக்கு வேணா இன்னைக்கு நான் ஸ்டாப் பண்றேன். ஓகே மேம். ஒரே ஒரு second. ஓகே மேம்.